உங்கள் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் எம்ப்ளாயீஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்களா இல்லைன்னா மூவ் பண்ணுறாங்களா? ஸோ நம்ம யோசித்து பார்க்கும்போது ஒர்க்கும் மூவ்மெண்ட்டு எல்லாமே ஒன்று தானே. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா மெட்டீரியலை மூவ் பண்ணிட்டு போகிறாங்க, தூக்கிட்டு போகிறாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் ஒர்க்கா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அந்த கேள்விக்கான விடை இந்த வீடியோவில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் தேர், என்னோட பேர் ஆனந்த், உங்களோட ட்ரஸ்டட் லீன் மேனுஃபேக்சரிங் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ஒர்க்னா என்ன, மூவ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, லீன் பொறுத்த வரைக்கும், லீன் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் ஒர்க் அப்படின்னா என்னென்னா பொருளை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறது, பொருளில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரது தான் வேலை இல்லைங்களா. ஏன்னா அந்த டைமில் தான் பொருளில் மதிப்பு கூடுது, வேல்யூ அடிஷன் ஆகுது. மீதி எல்லா டைமும் நான் வேல்யூ ஆடிங் ஆக்டிவிட்டி, அதாவது தேவையில்லாத ஒரு வேலை, தேவையில்லாத அணின்னு சொல்கிற மாதிரி தேவையில்லாத ஒரு வேலை அது இல்லைங்களா. மூவ்மெண்ட்டு தான். ஒரு ஆப்ரேட்டர் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு வேலை பண்ணுறதுக்கு அவர் நிறைய ஸ்டெப்ஸ் பண்ணுவார். அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டெப்ஸில் தான் ப்ராடக்டில் மாற்றம் வரும், மீதி நிறைய ஸ்டெப்ஸில் ப்ராடக்டில் மாற்றமே வராது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு மெட்டீரியல் எடுத்துகிட்டு அவர் ட்ரில்லிங் பண்ணணும்னு வச்சுக்கோமே. ஸோ இதில் பார்த்திங்கன்னா முதல்ல என்ன பண்ணுறாரு, மெட்டீரியல் எடுத்துகிட்டு வர்றாரு. ஸோ கையை மூவ் பண்ணுறாரு, காலை வச்சு நடந்து போகிறாரு. ஸோ ஃபிசிக்கலாக மூவ் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் பொருளில் மாற்றம் வந்துதா? இல்லை இல்லைங்களா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பிக்கிங் அப் த பார்ட்டை எடுக்கிறாரு கையை வச்சு, அதுக்கப்புறம் மிஷினில் இந்த பார்ட்டை லோடு பண்ணுறாரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதுவும் வேலை கிடையாது. மிஷினை ஆன் பண்ணுறாரு, சைக்கிள் ஆன் பண்ணுறாரு, அதுவும் லோடு கிடையாது. எப்போ நமக்கு ஒர்க் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டூல் அந்த காம்பனண்ட்டை டச் பண்ணிவிட்டு போகும்போது தான் வேலை நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி மிஷின் ஆஃப் பண்ணுறாரு, பார்ட்டை அன்லோடு பண்ணுறாரு, திருப்பி அடுத்த பின்னில் வைக்கிறாரு, ரைட். அப்புறம் அடுத்த ப்ராடக்ட் எடுக்கிறாரு கையை வச்சு, திருப்பி லோடு பண்ணுறாரு. இதில் எல்லாமே மூவ்மெண்ட் தான் நிறைய நடக்குது. ஸோ உண்மையிலேயே அவரோட வேலை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொருளில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது பார்த்திங்கன்னா, அந்த மிஷினில் அந்த டூல் காம்பனண்ட்டை டச் பண்ணிட்டு போனது மட்டும்தான் வேலை. மீதி ஆப்ரேட்டர் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா வேஸ்ட்ஃபுல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த இடத்துல பொருளில் மாற்றம் நடக்கலை. ஸோ லீன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வேஸ்ட்டை, இந்த சிரமத்தை எப்படி குறைக்கிறது? சரி, நம்ம யோசிப்போம் உடனே, இதெல்லாம் லோடிங் பண்ணாமல் நான் எப்படி ரன் பண்ணுறது? ஆட்டோமேட்டிக் லோடிங் சிஸ்டம் போட்டுக்கலாம். நான் பொருளை எடுத்துகிட்டு வரேன், அது வராமல் நான் எப்படி காம்பனண்ட் லோட் பண்ணுவோம்? ஈஸியாக நான் ஒரு கன்வேயர் போட்டு கொண்டு வந்துடலாமா? இல்லைனா அந்த நெக்ஸ்ட் இதுக்கு முந்தின ஆக்டிவிட்டியை நான் பக்கத்தில் வச்சுக்கலாமா, தூரமாக போகாமல்? அப்போ நான் கையிலேருந்து ஹோல்டு பண்ணி எடுத்து லோடு பண்ணுறதுக்கு மேலே வேறு ஏதாவது சிஸ்டம் கொண்டு வர முடியுமா? ஆட்டோமேட்டிக் எஜெக்ட் பண்ண முடியுமா? ஏன் ஒரு ஆள் அன்லோடு பண்ணணும்? ஸோ நீங்கள் ஒரு இந்த மூவ்மெண்ட்டையும் நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா நிறைய வேஸ்ட் பார்க்கலாம். ஸோ உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேப் நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஆப்ரேட்டர் பண்ணுற வேலையில் 50% விட கம்மியாக தான் வேலை ஆக்சுவலாக இருக்கும். மீதி ஒரு 50% பார்த்திங்கன்னா நான் வேல்யூ ஆடிங் ஆக்டிவிட்டி, அதாவது தேவையில்லாத வேலைகள் நிறைய இருக்கும். இந்த வேலைகளை நான் குறைச்சிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் பண்ணுற வேலை இம்ப்ரூவ் ஆகிடும் இல்லையா. இந்த நான் வேல்யூ ஆடிங்கை குறைக்க ஆட்டோமேட்டிக்காக அந்த மீதி டைமில் அவர் வேலையை பண்ணலாம். அப்போ இதுதான் இந்த லீனுடைய முக்கியமான விஷயம். நான் எப்படி இந்த ஆப்ரேட்டருடைய வேஸ்ட்ஃபுல் மூவ்மெண்ட் இதை எப்படி நான் குறைக்கிறது அப்படின்னு நாங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுடைய டீம் மெம்பர்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ரைட். அவங்களும் பார்க்கட்டும், உங்களோட சூப்பர்வைசர்ஸ், மேனேஜர்ஸுக்கும் எப்படி நான் என்னுடைய ஆப்ரேஷன்ஸில் உள்ள வேஸ்ட்ஃபுல் மூவ்மெண்ட்டை குறைப்பது அப்படின்னு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஐடியா ஃபார்ம் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் செயல்படுத்தலாம். ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் ப்ரொடக்டிவிட்டி டபுள் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு லைனில் உங்களுக்கு 200 காம்பனண்ட் வருதுன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் 300, 400ன்னு எடுக்கலாம் வித்தவுட் ஓவர் டைம். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கனாலே இது பண்ண முடியும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். எங்களுடைய ஆன்லைன் கோர்சஸில் உங்களை மாதிரி யங் இன்ஜினியர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரீ இண்டக்ஷன் கோர்ஸ்னு சொல்லிட்டு 2 கோர்ஸ் இருக்குது. அதில் லீன் சாம்பியன் கோர்ஸ் ஒன்று, மேனுஃபேக்சரிங் லீடர்ஷிப் ப்ரோக்ராம் ஒன்று, ரெண்டுமே 7 டே ப்ரோக்ராமு சர்டிஃபிகேட்டோட. ஸோ நீங்கள் ஒரு யங் இன்ஜினியர், ஒரு டிப்ளமோ ஹோல்டராக இருக்கீங்க, ஒரு மேனுஃபேக்சரிங்கில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.